புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 12. அக்காலத்தில் இயேசு உவமைகள் வாயிலாக பேசத் தொடங்கினார். ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பிறகு தோட்டத் தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பருவ காலம் வந்ததும் அத்தோட்டத் தொழிலாளர்களிடம் இருந்து திராட்சை பழங்களை பெற்று வருமாறு ஒரு பணியாளரை அவர் அனுப்பினார். ஆனால் அவர்கள் அவரை பிடித்து நகைப்புடைத்து வெறும் கையராய் அனுப்பினார்கள். மீண்டும் அவர் வேறொரு பணியாளரை அவர்களிடம் அனுப்ப அவரையும் அவர்கள் தலையில் அடித்து அவமதித்தார்கள். அவர் மேலும் ஒருவரை அனுப்ப அவரையும் கொலை செய்தார்கள். அவர் வேறு பலரையும் அனுப்பினார். அவர்களுள் சிலரை நகைப்புடைத்தார்கள், சிலரை கொன்றார்கள். இன்னும் எஞ்சி இருந்தவர் ஒருவரே, அவர் அவருடைய அன்பு மகன். தம் மகனை அவர்கள் மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு இறுதியாக அவரை அவர்களிடம் அனுப்பினார். அப்பொழுது அத்தோட்டத் தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது சொத்து நமக்கு உரியதாகும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். அவ்வாறே அவரை பிடித்து கொன்று திராட்சை தோட்டத்திற்கு வெளியே எறிந்து விட்டார்கள். திராட்சை தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார்? அவர் வந்து அத்தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆள்களிடம் ஒப்படைப்பார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் நிகழ்ந்துள்ள இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்னும் மறைநூல் வாக்கை நீங்கள் வாசித்தது இல்லையா என்று அவர் கேட்டார். தங்களை குறித்தே அவர் இந்த உவமையை சொன்னார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவரை பிடிக்க வழி தேடினார்கள். ஆனால் மக்கள் கூட்டத்துக்கு அஞ்சினார்கள். ஆகவே அவரை விட்டு அகன்றார்கள். சிந்தனை: இன்றைய உவமையில் வருகின்ற திராட்சை தோட்டம் இஸ்ரவேலை குறிக்கும் ஒரு விவிலிய உருவகமாகும். இறைவாக்கினர் எசாயா இஸ்ரவேல் மக்களை கனிகொடாத பலனற்ற திராட்சை தோட்டத்தை போல இருந்ததாக கடிந்து கொள்ளுகிறார். 5:1 தொடக்கம் 7. இயேசுவின் உவமையும் அந்த இறைவாக்கை குறிப்பிடுவதாக நமக்கு உணர்த்துகிறது. அச்சமின்றியும் அதே வேளையில் இரக்கத்துடனும் இயேசு இந்த உருவகத்திற்கு உயிர் கொடுக்கின்றார். இந்த உவமையை இயேசு தமது காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேலுக்கும் அதன் மத தலைவர்களுக்கும் பொருந்த கூறுகின்றார். இதனை உணர்ந்து கொண்ட மத தலைவர்கள் இயேசுவை மரணத்துக்கு கையளிக்க திட்டம் தீட்டுகின்றனர். இயேசுவின் உவமை எங்களுக்கு சொல்லித் தருவது, கடவுளே திராட்சை தோட்ட உரிமையாளர். இந்த தோட்டம் செழித்து கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவசியமான அனைத்தையும் அவர் செய்கின்றார். பாதுகாப்பு வேலி போடுகின்றார், திராட்சை ஆலை அமைக்கின்றார், காவல் காக்க மாடம் கட்டுகின்றார். இவை இறைவனுடைய பராமரிப்பையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் தான் தேர்ந்தெடுத்த மக்கள் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆன்மீக வளங்களையும் குறிக்கின்றன. திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்தவர்கள் இஸ்ரவேலின் மக்களை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட தலைவர்களாவர். உரிமையாளர்களால் அனுப்பப்பட்ட பணியாளர்கள் இஸ்ரவேல் மக்களை மனம் திருப்புதலுக்கும் நம்பிக்கைக்கும் அழைப்பதற்காக கடவுள் அனுப்பிய பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்களாவர். இந்த இறைவாக்கினர்கள் இஸ்ரவேலின் தலைவர்களால் அடிக்கடி நிராகரிக்கப்பட்டனர், துன்புறுத்தப்பட்டனர், கொல்லவும் பட்டனர். கடவுள் அனுப்பிய தமது அன்பு மகன் இயேசு ஆவார். மனமாற்றத்துக்கான இறுதி அழைப்பு இந்த மகன் மூலமாகவே விடுக்கப்படுகிறது. ஆயினும் இஸ்ரவேலின் குத்தகைக்காரர், அதாவது இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த மறைநூல் அறிஞர்கள், குருக்கள், மூப்பர்கள்
மகனை கொல்வதற்கு சதித்திட்டம் தீட்டுகின்றனர். அப்போது அவர்கள் யூத மக்களை தாமே ஆட்சி செய்து கொள்ளலாம் என்று நினைத்து கொள்கிறார்கள். ஆனால் அவர்களின் பொறாமையும் பெருமையும் கடவுள் மக்களை வழிப்படுத்த அவர்களுக்கு அளித்திருந்த பொறுப்புகளையும் கடமைகளையும் கொண்டு இயேசுவை மெசியாவாக கண்டுகொள்ளாதவாறு பார்வையற்றவர்களாக ஆக்கியது. தான் இந்த தலைவர்களால் நிராகரிக்கப்படுவேன் என்பதை இயேசு அறிந்திருந்தார். தான் காட்டிக் கொடுக்கப்படுவதையும் பொய்க்குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்படுவதையும் துன்புறுத்தப்பட்டு கொல்லப்படுவதையும் இயேசு அறிந்தே இருந்தார். அதே வேளையில் கட்டுவோரால் புறக்கணிக்கப்பட்ட கல் தாமே என்பதையும் அதுவே திரு அவைக்கும் இறைவனுக்கும் இடையிலான மூலைக்கல் என்பதையும் கூட அறிந்திருந்தார். இதனை தனது பணியாக ஏற்றுக்கொண்டார். ஓடி ஒழிக்கவில்லை. தான் நிராகரிக்கப்படுவதை நேரடியாக எதிர்கொண்டார். தனது நிராகரிப்பு பெரும் பாவிகளை, தன்னை கொன்றவர்களை மாற்றிவிடும் என்பதை அறிந்திருந்தார். தமக்கு நேரிட இருக்கும் பெரும் துன்பங்கள் மத்தியிலும் இயேசு துணிவோடு போதித்ததை இன்று சிந்திப்போம். இயேசுவிடம் இத்தகைய துணிவு உள்ளதை நாம் ஏற்றுக்கொண்டாலும் நாமும் அதை கொண்டிருக்க வேண்டுமென்று எம்மை அழைக்கின்றார். நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு தீமையும் இறையருளின் உதவியால் மூளைக்கல்லாக மாறும் ஆற்றல் கொண்டது. கிறிஸ்துவின் உடலாகிய திரு அவையின் உறுப்பினர்களாகிய நாம் நிராகரிக்கப்படுவதையும் துன்பப்படுவதையும் இறையருளால் மாற்றி அமைக்கப்பட துணிச்சலுடன் அனுமதிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். செபம். ஆண்டவரே, நாம் எதிர்கொள்ளும் புறக்கணிப்புகளும் துன்பங்களும் உமது அருளால் மூளைக்கற்களாகிட அருள் புரியும். ஆமென்.